Hello friends, வணக்கம் and welcome to Karthika channel. KC Family and Class Special Hi. ரொம்ப நாளா அக்கா கிச்சன் வீடியோ நீங்க போடவே இல்லையே கொஞ்ச நாளா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. சோ கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோல பார்க்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து கொஞ்சம் புதுமையான பொருட்களா இருக்கலாம். சிலருக்கு வந்து அது தெரிஞ்ச பொருட்களாவும் இருக்கலாம். ரொம்ப உபயோகமான பொருட்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் மீஷோல இருந்து தான் வாங்கியிருக்கேன். ஒண்ணா பார்த்துடலாம் வாங்க. முதல்ல நான் இதுதான் காட்டி ஆகணும் அப்படின்னு நான் வந்தேன். ரொம்ப 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 பிடிச்சிருக்கு, கியூட்டா இருக்கு. எனக்கு இது மாதிரி குட்டி குட்டியான பொருள்லாம் ரொம்ப பிடிக்கும். அச்சோ, பெண்களுக்கே கிச்சன் பொருட்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அது குட்டி குட்டியா அழகா இருந்ததுன்னா யார் தான் வேண்டாம்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 ml பிடிக்கும், 200 ml பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் 200-250 ml எண்ணெய் வந்து பிடிக்கும் போல இருக்கு. ஸ்டாண்டோட வருது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்ட். இது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ரெண்டும் விட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் இந்த மாதிரி இருக்கு. கண்ணாடிங்க இது. மேல மூடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல இருக்கு. ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெயிட்டா தரமாலாம் இல்ல, ஓரளவுக்கு தக்கையா தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். மேல இந்த மூடி மட்டும் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல இருக்குது. நல்ல கண்ணாடி பொருள், நல்லா கனமா இருக்கு. ஸோ கண்ணாடியில வித் ஸ்டாண்டோட சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் ஒரு 2 இருக்கு. அடுத்தது எண்ணெய் 2 இருக்கு. இதே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 2 சாஸ் கெட்சப் அந்த மாதிரி வச்சுட்டு சால்ட் அண்ட் பெப்பர் டைனிங் டேபிள்ல கூட நீங்க வச்சுக்கலாம். க்ராக்கரி நுட்டான கூட வச்சுக்கலாம் சர்விங் பர்பஸ்க்காக. இல்ல கிச்சன்ல நீங்க வந்து அழகுபடுத்திக்கலாம். பெரிய எண்ணெய் தூக்கெல்லாம் வச்சிருக்கவங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். சின்ன ஹோலா இருக்கு, ரொம்ப பெருசாலாம் இல்ல, ஓரளவுக்கு உங்களுக்கு வாட்டமா இருக்கு. லைட்டா அப்படியே தோசைக்கெல்லாம் வார்க்கறதுக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். கரண்டில எடுத்து ஊத்தாம இந்த மாதிரி எடுத்து ஊத்துறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அழகா இருக்கு, குவாலிட்டி சூப்பரா இருக்கு. நான் கண்டிப்பா இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு 100க்கு நான் 200 மார்க்ஸே போட்டுருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராடக்ட்டுக்கும் கோட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கோட்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் மீஷோல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க முடியும். அந்த எல்லா கோட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். இதை நீங்க வாங்கினா மீஷோ ஆப் லிங்க் இருக்கணும். அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன். நீங்க அதை யூஸ் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு வாங்கலாம். முதல் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அதை அவைல் பண்ணிக்க மறக்காதீங்க. நான் கொடுக்குற லிங்கை நீங்க யூஸ் பண்ணும்போது எனக்கு கமிஷன்ஸும் கிடைக்கும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு நிறைய கிவ் அவேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே எனக்கு இது ரொம்ப புதுமையான ஒரு ப்ராடக்ட்னு தான் சொல்லுவேன். இது வந்து சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர். இதுனும் பாத்தீங்கன்னா டம்பிள்ஸ் மாதிரி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் ஒண்ணு காட்டுறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஒரு பக்கம் வந்து நீங்க சால்ட் கொட்டி வச்சு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து நீங்க பெப்பர் கொட்டி வச்சு நீங்க வந்து பெப்பர் மில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சால்ட் மில் பெப்பர் மில் அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு. இதுலயே கிட்டக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல கீழே டிவைடர் இருக்கும் பாருங்க, சைட்ல தெரியுதுங்களா? இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு. ஸோ இங்கேருந்து இந்த பெப்பர் மில்க் போகுது, இங்கேருந்து இந்த பெப்பர் மில்க் போகுது. இந்த பிங்க் சால்ட்ஸ்லாம் இப்போ நான் வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ண இதில் இருக்கிறதுனால பிங்க் சால்ட், ராக் சால்ட் வாங்கி நான் இதுலேயும் போட்டு வச்சுக்கலாம். இந்த பக்கம் மிளகு போட்டுக்கலாம், அந்த பக்கம் அது போட்டுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குலாம் எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் இது வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குது. குவாலிட்டி எப்படி இருக்குமோ நினச்சேன். இதுவுமே ரொம்ப சேஃபாக பேக் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ப்ராடக்ட் ஏதாவது ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு திறந்தே காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து இது க்ளோஸ்டு, இந்த சைடு இது க்ளோஸ்டு, இந்த சைடு வந்து இது ஓப்பன். இந்த பாதி மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பெப்பர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உல்டாவாக திருப்பி நீங்கள் வந்து சால்ட் ஃபில் பண்ணிக்கலாம். இதை எடுத்துகிட்டு அழகாக நீங்கள் இப்படி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிலிக்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. பார்க்கறதுக்கு ஒரு கிளாஸ் ஃபினிஷ்லேயே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. கண்ணாடி கிடையாது அப்படின்றத நான் இங்கே இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன். பாத்தீங்கன்னா 3 செட் ஆஃப் பாத்திரங்கள் காப்பர் பாட்டமோட இருக்குது, வித் மூடியோட இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இந்த மாதிரி செட் ஆஃப் பாத்திரங்களை நான் காமிச்சிருக்கேன். அந்த பாத்திரங்கள்லாம் மூடியோட மோஸ்ட்லி நான் காமிச்சது இல்லை. இது செட் ஆஃப் மூடியோட வந்துச்சு. குவாலிட்டியும் நல்லா இருந்தது. ஆனா ஒரே ஒரு சின்ன குறை இருக்கு. அது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன் அப்புறமா. நல்ல இந்த விளிம்பை கவர் பண்ற அளவுக்கு, மூடுற அளவுக்கு இருக்கு. நல்ல குழியா இருக்கு. பிளாட் பாட்டம் கிடையாது பாருங்க. டிங் 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 அந்த மாதிரி ஆடும். நல்லா இப்படி வந்து குழியா இருக்கும். அந்த மாதிரி இந்த குழி கடாய் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி கிண்ணம். ஃபிளாட் பாட்டம் கடாய் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரியான கிண்ணம் கிடையாது இது. ஸோ ஒன்று நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன்.
ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிண்ணம் இருக்கு. உங்களுக்கு இந்த காப்பர் பாட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியா ரொம்ப அழகாவே இருக்கு, நல்லா குழியா இருக்கு. இந்த விளிம்புலாம் வந்து பாத்தீங்கன்னா திக்கா இருக்கு. இந்த விளிம்புலாம் வீரல் விட்டுறக்கூடாது, வெட்டு விழுந்துடக்கூடாது, அந்த மாதிரி தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கணும். கனமா இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அந்த வகையில 3 கிண்ணமுமே சின்னது, பெருசு, மீடியம் சைஸ் 3மே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. தட்டுமே பாத்தீங்கன்னா சின்னதும் மீடியம் சைஸும் நல்லா இருக்குது. ஆனா பெரிய தட்டு மட்டும் பாத்தீங்கன்னா சத்தம் கேக்குது பாத்தீங்களா, கொஞ்சம் தக்கையா தான் இருக்கு. இதே மத்த மூடி மீதி 2 மூடி பாத்தீங்கன்னா சத்தம்லாம் எதுவுமே வரல, நல்லா கனமா கெட்டியா இருக்கு. இது ஒண்ணே ஒன்று மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கு. பட் மூடி வந்து அழகா போய் உட்கார்ந்துருது, அதனால எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். மீதி எல்லாமே சூப்பர்வா இருக்கு. இந்த காப்பர் பாட்டம் மட்டும் பத்துற அளவுக்கு நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க சமைச்சீங்க அப்படின்னாக்கா தாராளமா ஹீட் உங்களுக்கு பரவலா கிடைக்கும். நல்லாவே நீங்க வந்து சூடு பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பால்லாம் காய்ச்சறதுக்குலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் வந்து வளவலன்லாம் இல்லை, நல்ல குவாலிட்டியா இருக்கு. செட் ஆஃப் 6 வருது. நல்ல ஒரு வெயிட்டான குவாலிட்டியான பிளாஸ்டிக், டிரான்ஸ்பரண்டா இருக்கு. மேல வந்து பிளாக் கலர்ல மூடி இருக்கு. அந்த பிளாக் அண்ட் அந்த டிரான்ஸ்பரண்ட் காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகா இருக்கு. மொத்தம் செட் ஆஃப் 6 வருது. நான் தனியா ஒரு டப்பா எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த டப்பாவுடைய மூடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ்கெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா டைட்டா ஏர் லாக்ல போய் உட்காந்து நல்லா டைட்டா போய் அழுத்தி தான் லாக் ஆகுது. சத்தம் கடிச்சு பாருங்க, டபக்குன்னு ஒரு சத்தம் கடிச்சு பாருங்க. நல்லா ஏர் டைட்டா லாக் ஆகுது. நான் வந்து ஸ்நாக்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு பிஸ்கெட் பேக்கெட்ஸோ குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று பிரிச்சிட்டோம்னா அது திருப்பி வந்து எதில் வச்சாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு எனக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு. இதுனா இது இந்த டப்பாவில் இருக்கு. இப்போ எள்ளுருண்டை, பர்ஃபி அதெல்லாம் இருக்குன்னா தனித்தனியாக வச்சுக்கலாம். நட் ஸ்டேஷன் மாதிரி வச்சுக்கலாம். நீங்க வந்து கிச்சன்ல எதை ஸ்டோர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிச்சன்ல மளிகை சாமான்லாம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், பொடி வகைகள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா ஏர் டைட் லாக்கா இருக்குதுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மேல ஒண்ணு வைக்கிறதுக்கு ஸ்டாக்கிங்க்கு இந்த மாதிரி ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாக்கிங்க்கு ஏற்ற மாதிரி மூடி வந்து பாத்தீங்கன்னா உள்ள பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் குழியாவும் மேல சுத்தி வந்து இந்த மாதிரி விளிம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் என்ன ஆகும்னா அதை பாருங்க இப்படி நவந்து விழாது. இந்த சுத்தி இருக்க அந்த விளிம்புல வந்து இது போய் அழகா இப்படி உட்காந்துருது, ஒண்ணு மேல இப்படி ஒண்ணு உட்காந்துருது. ஸோ சூப்பராக உங்களுக்கு வந்து இப்படி தட்டினா விழுந்துரும், இப்படி சாய்ச்சி விழுந்துரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்லா அதை பிறகு இப்படி நின்றுடுது. ஸோ பயப்படாமல் ஒன்று மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து வெர்டிக்கல் ஸ்பேஸ், ஹைட்டான ஸ்பேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எஃபிஷியண்டாக கிச்சனில் சின்ன கிச்சனாக இருக்கிற இடத்த வந்து நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் எதுவுமே நம்ம வீட்டில் பிளாஸ்டிக்ஸ் நான் வந்து வாங்குறத அவாய்ட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். பட் இது வந்து பேக்கெட்டோட அப்படியே ஸ்நாக்ஸ், ஒரு வேர்க்கல்ல பேக்கெட்டோ இல்லை பர்ஃபி பேக்கெட்டோ அப்படியே தூக்கி நான் உள்ளே போட போகிறேன். அது பேக்கெட்டோட ஸ்டோர் பண்ணுறதுனால பிளாஸ்டிக் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நான் வாங்கியிருக்கேன். இன்னொன்று இல்லை நீங்கள் டிஷ்யூ பேப்பர் லைன் பண்ணி கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இல்லை கீரை வகைகள் ஏதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோன்னா கூட அழகாக ஒரு டப்பாவாக நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது கூட இது வசதியாக இருக்கும். வேணுன்றவங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். குவாலிட்டி A1 இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைஸ் ரேக் தான் பார்க்க போறோம். 2 அடுக்கு உள்ள ஸ்பைஸ் ரேக். இது வந்து 360 டிகிரி வந்து இந்த மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. கீழேயும் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம், மேலேயும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நிறைய விதவிதமான ஷேப்ஸ்ல, சைசஸ்ல, டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஸ்பைஸ் ரேக் இருக்கிற மாதிரிலாம் நம்ம ஸ்பைஸ் ரேக்ஸ் வந்து பார்த்து இருந்திருக்கோம். இது வந்து ஏன் நான் வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டப்பாவுடைய ஷேப் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருந்தது, ரொம்ப அழகாவும் இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். இப்படி அழுத்தினா அப்படியே டொபக்கு டொபக்குன்னு சத்தம் வந்துட்டு போவோம் பாருங்க, அப்படியே உடையிற மாதிரி டொடக்குன்னு அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ரொம்ப குவாலிட்டியா, நான் இப்போ காமிச்சேன் இல்லைங்களா அக்ரலிக் அந்த மாதிரிலாம் சொன்ன பாருங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. நார்மல் பிளாஸ்டிக் டப்பா தான் இது. மேலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் கிடையாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இருக்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது. ஃபுல்லாவுமே டாப் டு பாட்டம் ஃபுல்லா பிளாஸ்டிக் தான். பட் ரொம்ப அழகா இருக்கு, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. பிளாஸ்டிக்கா இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து கிச்சன் வந்து எனக்கு சின்ன கிச்சன், என் பட்ஜெட்டும் கம்மியா இருக்கும். ஸோ ஒரு ஓரமா எனக்கு வந்து ஸ்பேஸை வந்து சேவ் பண்ற மாதிரி ஒரு ஸ்பைஸ் ரேக் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்குன்னு காட்டலாம். அண்ட் டிஃப்ரெண்டான ஷேப்ஸ்ல இருக்கே அப்படின்றதுக்காக காட்டலாம் நான் இதை வாங்கினேன். அண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட் தேவைன்னு பாக்குறவங்களுக்கு இது ஒன்று இருக்கு. அண்ட் இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். ரிவ்யூ வந்து நான் சொல்லிட்டேன், பிளாஸ்டிக் தான். கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப A1 பிளாஸ்டிக், சூப்பர் குவாலிட்டியும் கிடையாது, ரொம்ப வளவள குவாலிட்டியும் கிடையாது. ஓகே ப்ராடக்ட்னு சொல்லுவேன். ஆனால் இந்த 360 டிகிரிஸ் ரொட்டேட் ஆகுறதோ இல்லை நம்ம கிச்சன் ஒரு ஓரமா வச்சு டக்குன்னு எடுத்து சமைக்கிறதுக்கோ கைக்கு கை யூஸ் ஆகுறதோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபிளார் வேஸ் வச்சுக்கலாம். நீங்க ஏதாவது ஃபிளார் வேஸ் வாங்கினா இதுக்குள்ள அழகா ஃபிளார் வேஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம், அது ரொம்ப அழகா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஜாடி வாங்கினேன். இது ரிவ்யூ பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். இது கிவ் அவே கூட என்னால யாருக்கும் கொடுக்க முடியாது, ஏன்னா பீங்கான் பாத்திரம் அப்படின்றதுனால இது உடஞ்சிருச்சுன்னா கஷ்டம். பேக்கிங் அப்ப கிஃப்ட் வாங்குறவங்களுக்கும் பிரிக்கும் போது உடஞ்சிருச்சுன்னா கஷ்டம் இல்லைங்களா, அதனால ரொம்ப அழகா இருக்கு. குட்டி குட்டி ஜாடி. அதோட ஷேப்பே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. ஒரு லீஃபி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஆரஞ்சிஷ் கலர்லயும் இது எல்லோ கலர்லயும் இருக்கு. நேர்ல பார்க்க இந்த பிரைட் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவேன்.
டக்குன்னு இப்படி திறந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப் ஒயிட் கலரில் தான் இருக்குது. இதே மாதிரியே வேற சிலர் கிட்ட வேற 2 ஜாடியும் நான் போட்டிருந்தேன். அது உடஞ்சி வந்திருந்தது. ஆனால் நான் அந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலை. இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் நான் இவ்வளோ பார்த்து இவ்வளோ நூற்றுக்கணக்கான ரிவ்யூ வீடியோ போட்டேன். எனக்கே சம்டைம்ஸ் மிஸ் ஆகுது. அது எவ்வளோ பெரிய வெப்சைட்லேருந்து வாங்கினாலுமே அந்த மாதிரி வரும்போது நான் என்ன பண்ணிடுவேன்னா அதெல்லாம் நான் தவிர்த்துருவேன். உங்ககிட்ட கொண்டாந்து சேர்த்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் என்னோட ரிவ்யூஸை வந்து நம்பலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப சேஃபாக பேக் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோண்டு ஜாடி ஆனால் இவ்வளோ பெரிய அட்டைப்பட்டியில் வந்துச்சு சுற்றி பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சேஃபாக வந்துருச்சு. வீட்டில் இருந்தபடியே பெண்கள் வந்து முதலீடு இல்லாமல் அழகாக நிறைய ஆன் பண்ண முடியும். அதுக்கு நான் மீஷோ கைட் அப்படின்ற வீடியோ வந்து நான் உங்களுக்கு டெடிகேட்டாக கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். முதலீடு இல்லாமல் ரீசெலராக மாதிரி நிறைய ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஆன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அண்ட் சந்தோஷமாக கூட என்னுடைய ஹார்ட்டி விஷஸுமே நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மீஷோ ஆப்பில் சப்போஸ் நான் இந்த சாரியை தான் வந்துட்டு கஸ்டமருக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாரியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். விஷயங்கள்லாம் செக் பண்ணிவிட்டு ஆட் டு கார்ட் கொடுத்துட்றேன், கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வரும். எத்தனை கவுண்ட் வேணும்னு கேட்கும். பேமெண்ட் மெத்தடில் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருவோம். கஸ்டமர்கிட்டேருந்து பேமெண்ட் வாங்கிக்கிற மாதிரி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துட்றேன். ஆக்சுவல் ப்ரைஸ் 306 rupees. கஸ்டமர்கிட்டேருந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கு பாருங்கள். அந்த மார்ஜின் அந்த அமௌண்ட்டில் வந்து நான் 406 rupeesனு கொடுக்குறேன். மீஷோக்கு வந்து 306 rupees போயிடும். எனக்கு வந்து 100 rupees வந்துடும். கஸ்டமர்கிட்டேருந்து டோட்டலாக 406 rupees வாங்குவாங்க. கஸ்டமருடைய ஷிப்பிங் அட்ரஸை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்ஜின் வச்சு உங்களால் ஆன் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் பேன் வித் இந்த மாதிரி லெட் வாங்கியிருக்கேன். நான்ஸ்டிக் உடம்புக்கு கேடு தான், நானே வேணாம் தான் சொல்வேன்னு உங்களுக்குலாம் தெரியும். பட் அதில் வீரல் விழாமல் அந்த டெஃப்லான் கோட்டிங் வந்து போகாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் வெயிட் லாஸ்ன்னு சொல்ல மாட்டேன், வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஏறாமல் பார்த்துக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறத பார்க்குறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எகெயின் நான் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எண்ணெல்லாம் இல்லாமல் எனக்கு சில பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்லாம் செய்கிறதுக்காக எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூடியோட தேவை, அது கொஞ்சம் மூடி போட்டு ஆவியில் வேக வச்சு திருப்பி போட்டுலாம் செய்கிறதுக்கு எனக்கு தேவை அப்படின்றதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன். இதுவுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது, மூடியோட வருது, நல்ல ஹேண்டில்லாம் கிரிப்பாக இருக்குது, நல்ல கனமாக இருக்குது. கூட இந்த மாதிரி அழகான ஒரு உடன் ஸ்பேச்சுலாவும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரும் கொடுக்குறாங்க. எப்பவுமே நம்ம சேனல்ல எல்லா ப்ராடக்ட்ஸை பத்தின ட்ரூ ரிவ்யூ தான் இருக்கும் கொடுத்துருந்துருக்கேன். இந்த வீடியோல நான் கொடுத்துருந்த ட்ரூ ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா நம்புறேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை ரசிச்சு பார்த்தமைக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பாய்.